Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரூமை வந்து நம்ம தியேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். இதை தான் இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த ரூம் வந்து நம்ம தியேட்டர் செட்டப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து அதை நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். எஸ் ஆமாம், ரொம்ப என்னோட கனவுன்னு சொல்லலாம். பழைய வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தேன் இல்லையா, அப்பயே வந்து நான் இதை வந்து செட் பண்ணியிருந்தேன். ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் ஆனால் சொந்த வீடு கட்டுறப்ப இதை நல்லா பெரிய அளவுக்கு வைக்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் வீடு எழும்பும் போதே இதை ஃபுல் பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் ஹோம் டூர் போட்டிருந்தப்போ கூட அந்த வீடியோவில் லைட்டாக அதை காமிச்சிருப்பேன். பட் ஆனால் ஃபுல் டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் தேவையா? ஐயோ, உங்களுக்குலாம் எங்களால் பதிலே சொல்ல முடியல. ஒரு சிலர் எங்க இருந்துடா வரீங்கன்ற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏன்னா நிறைய பேர் வந்து வீடு கட்டிட்டு இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த தியேட்டர்ஸ்ல வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா தான் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேட்டு கம்மி. நான் அதை கடைசியில் சொல்றேன். சரி, ஓகே. சும்மா இந்த பொழுதுபோக்காக பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. யூஸ்ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு நம்ம வீடியோ எப்பவுமே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கும். ஸோ வாங்க அதை எப்படிலாம் செட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம இப்போ உள்ள போகலாமா தியேட்டருக்குள்ள? அதுக்கெல்லாம் ரேட்டு. டிக்கெட் வாங்கினியா இல்லையா தியேட்டருக்கு போகிறதுக்கு? டிக்கெட்டா? அந்த மாதிரிலாம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி தானே நாங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எங்கேருந்து கேட்பீங்க டிக்கெட்டு? டிக்கெட் செலவு மிச்சம் பண்ணுறதுக்கான இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே குட். நம்ம இப்போ ஹோம் தியேட்டரை பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஏசி எல்லாம் போட்டு வச்சாச்சு. அதனால உள்ள வந்தோடனே தியேட்டருக்குள்ள வந்த மாதிரி ஒரே கூலிங்கா இருக்கு. ஆனா என்ன கைக்குள்ள வெளிச்சமா இருக்குன்னு கேக்குறீங்க. படம் போறதுக்கு முன்னாடி தியேட்டர்லயுமே இப்படிதாங்க இருக்கும். அதனாலதான் நாங்களும் லைட் எல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா, இதுதான் வந்து ஹோம் தியேட்டரு. ஹோம் தியேட்டருக்கு உண்டான ஸ்க்ரீன். ஓகேங்களா? ப்ரொஜெக்டர்ல இதெல்லாம் வந்து படம் வரும். மேலே வந்து ஏசி செட் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம வந்து அப்படியே நம்ம லுக் இருக்கணும், அதே மாதிரி தியேட்டர் மாதிரியே லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம முன்னாடி ஸ்க்ரீன் போட்டாச்சு. மேலே வந்து ஏசி போட்டாச்சு. இங்கே வந்து கபோர்ட் அடிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுக்குள்ளார தான் நம்ம ப்ரொஜெக்டர் இருக்கு. இங்க வந்து ஸ்கிரீன் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து என்ன ப்ரொஜெக்டர் இருக்குன்ற எல்லாம் கபோர்ட் போட்டுருக்கு அப்படின்றீங்களா? இப்போ என்ன அப்படின்னா, கபோர்ட் ஓபன் பார்க்கறப்ப மட்டும் இதெல்லாம் ஓபன்ல வச்சுக்குவோம். ஆமா, நேரத்துல வந்து எல்லாமே சாத்தி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கபோர்ட் ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ணலாமா கௌரி? பண்ணலாங்க. இப்போ மேல கபோர்டுக்குள்ளார தான் நம்ம ப்ரொஜெக்டர் இருக்கு. நம்ம இதை இப்போ ஓபன் பண்ண போறோம். திறப்பு விழா பண்ணியாச்சு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ப்ரொஜெக்டரு. இங்கிட்டலாம் வந்து நம்ம ஹோம் தியேட்டருக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ் இது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். வேற இந்த கபோர்ட்ல வேற எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? என்ன அப்படின்னா, நார்மல் படம் பார்க்காம நார்மல் டயத்தில் இருக்கிறப்ப இது ஒரு கபோர்டு மாதிரி இருக்கும். படம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சாதான் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வெளியில் வரும். அதுக்காண்டி இப்போ எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். ஏங்க முதல்ல கீழே சுவிட்சே போடுங்க. போட்டாச்சு. பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு ஒலி வந்துருச்சு. நம்ம ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சூப்பரா அது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றத நான் காமிக்கிறேன். கௌரி, இப்போ நம்ம லைட்ல ஆஃப் பண்ணலாமா? ஓகேங்க. ஓகே. வாவ், பயங்கரமா இருக்கே கௌரி. இதெல்லாம் வந்து நம்ம பென்ட்ரைவ்ல மூவிஸ்லாம் ஏத்தி வச்சிருக்கோம் இல்லையா, ட்ரைலர், நியூ மூவிஸ் ட்ரைலர் அதெல்லாம் அப்படியே இருக்கு. கௌரி, உன் முகம்லாம் ஒரே வேடா தெரியுது கௌரி. தெரியுதா? செமையா இருக்கு. இப்போ நம்ம ட்ரைலர் போட்டு காமிச்சிரலாமா? ஏங்க, ட்ரைலர் போடுறதுக்கு முன்னாடி உண்மையாலுமே தியேட்டர்ல பாக்குற மாதிரியே இருக்கணும். அந்த டோல்பே அட்மாஸ் அந்த வருதுல சவுண்ட் எஃபெக்ட், அத நம்ம ஏத்தி வச்சுக்கணும். அத ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. கௌரி, இப்ப ட்ரைலரை போட்டுருவோமா? போடுங்க. நம்மளோட தியேட்டர் செட்டப் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா? தல தரிசனத்தோட ஆரம்பிக்கலாம். இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன் கேள்விப்பட்ட? So sweet. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடுரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். நான் எனக்காக விட்டேன், சரக்கு என் வயசுக்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனா என் பையனுக்கு ஒண்ணுனா விட்ட தொட்டுதான் 10 கிலோ பாய் இருங்க பாய். அவன் பயத்துக்கு
எல்லாம் கட்டுறேன். கை இருக்கும், கால் இருக்கும். எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் காலேஜ் போகும்போது ரொம்ப கெட்டா இருக்கும்ல. கௌரி எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட நம்ம வீட்டில் வந்து டிவியில் பார்க்குற அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஃபுல் சவுண்டோட தேட்டரை நம்ம எப்படி ரசித்து பார்ப்போமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் வெளியிலலாம் சவுண்டு கேட்குமா அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் கிடையாது. ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கனால வெளியில் வந்து லைட்டாக ஒரு டிவி ஓடுற சவுண்டு மாதிரி தான் மெல்லமாக கேட்கும். அதுவும் உத்து கவனிச்சாதான் எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி வெளியிலலாம் சவுண்டு கொஞ்சம் கூட கேட்காது. அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீனோட சைஸ் வந்து அகலம் வந்து உங்களுக்கு 11 அடி வரும், நீளம் வந்து 6 அடி வரும். அந்த அளவுக்கு தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். பயங்கர வியூவா இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுதா கௌரி? அப்படி நின்று காமி கௌரி, போய் கௌரி, புரியுதுங்களா எவ்வளவு தூரம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்பேஸ் பார்த்தாவே தெரியும். இங்க வர அந்த ப்ரொஜெக்டர் அந்த லென்ஸ் ஒளி இருக்கு பாத்தீங்களா, இந்த உள்ள இருந்தா இங்க வந்து நம்ம இதுல பட்டு நமக்கு படம் தெரியுது. தியேட்டர்ல வந்து இதே செட்டப் தான். இது வந்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா எவ்வளவு ஆச்சு கௌரி உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீங்க தாங்க ரெடி பண்ணீங்க, உங்களுக்கு தாங்க தெரியும். நீங்களே எல்லாருக்கும் சொல்லுங்க டீடைலா. ஆக்சுவலி இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு ஆச்சு அப்படின்னா ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தோம். ப்ரொஜெக்டரோட விலை எவ்வளவு அப்படின்னா ஒரு 13,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வந்தது. இந்த ஸ்கிரீனோட ரேட் வந்து எவ்வளவு அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய் அப்படிதான் வந்துச்சு. அப்புறம் ஹோம் தியேட்டர் வந்து நம்ம ஏற்கனவே வீட்டில் இருந்தது இல்லையா ஹோம் தியேட்டர், அதையே நம்ம போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு என்ன சொல்ற ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட்லயே வந்து ஒரு பெரிய ஒரு தியேட்டர் செட்டப்பா நம்ம பண்ண முடிஞ்சது. இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கனவா இருந்தேன். அதே மாதிரி நமக்கு செட்டப் ரெடி ஆயிருச்சு. அப்புறம் வந்து தியேட்டர் டிக்கெட்லாம் அதிகமாயிட்டே போகுதுங்க. அதனால ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையுமே நம்ம வீட்லயும் பார்க்க போறது இல்ல. மெயினா விஜய் படம், அஜித் படம், இதெல்லாம் முக்கியமான படம்னா நம்ம வந்து தியேட்டர்ல தான் போய் பார்க்க போறோம். இருந்தாலும் எல்லா படத்தையுமே பார்க்கலாம் இந்த மாதிரி வீட்லயே ரெடி பண்ணிட்டோம்னா. அப்புறம் வந்து இந்த ரூம் வந்து பகல்ல இருட்டா இருக்கணும். அதனால வந்து இங்கிட்ட விண்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த விண்டோ வந்து அந்த ஸ்கிரீன் வச்சு மறைச்சாச்சு. வேண்டிருக்கப்ப நம்ம விண்டோ ஓபன் பண்ணிக்கிற மாதிரி, படம் பார்க்கறப்ப க்ளோஸ் பண்ற மாதிரி. க்ளோஸ் பண்ணா ஃபுல்லா இருட்டா இருக்கணும். அந்த மாதிரி 12 மணியா இருந்தா கூட இந்த ரூம் பாத்தீங்கன்னா பயங்கர இருட்டா இருக்கும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம். அப்பதான் வந்து இந்த தியேட்டர்ல வந்து படம் பார்க்கறப்ப அந்த ஃபுல் எஃபெக்ட் அது அப்படியே நமக்கு கிடைக்கும். ஆமா, நைட்ல நான் படம் பார்த்துட்டு இருந்தேன்னா நான் சேர போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். கௌரி கட்டில் படுத்துட்டே தூங்குவாங்களா, தூங்கிட்டே பார்ப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஒரு படம் கூட முழுசா பார்த்ததில்ல. அந்த மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப என்ன சொல்றது ஒரு 20,000 30,000 போட்டு டிவி இந்த மாதிரிலாம் போயிட்டு வாங்காம இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். தியேட்டர் செட்டப் சூப்பரா இருக்கும். ஃபேமிலியா இருக்கவங்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே சேர்லாம் போட்டு வீட்டில் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்க்குறப்ப ஃபுல்லா அப்படியே நமக்கு வந்து தியேட்டருக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பட்ஜெட் அதிகமாகுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாங்க இவ்வளோ பட்ஜெட்ல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நாங்க உங்கள்கிட்ட சொல்றோம். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நீங்க ஆடம்பரமா பண்ணிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ரொம்ப ஆடம்பரமா பண்ணிருக்கீங்க அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா எக்கனாமிக்கலா தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட தியேட்டர் செட்டப். அடுத்தது வந்து நம்ம வெளில வந்து தோட்டம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோல காமிப்பேன் கௌரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.